பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக போகுதுப்பா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன், நீ ரிலாக்ஸா இருப்ப, நீ சந்தோஷப்பா இருப்ப, நீ பீஸ்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. என் சமூகம் உனக்கு முன்பாக போகும்னு சொல்லிட்டு இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ல, டிவியில், வீட்டு மேலே எல்லாத்தையும் நம்ம ஓட்டுவோம். ஏன் ஓட்டுவோம் அப்படின்னா, ஏசப்பா நமக்கு முன்னாடி போகிறாரு, நம்ம காரியங்களை நமக்காக வாய்க்க செய்கிறாரு, ஏசப்பா நம்ம முன்னாடி போகிறாருன்னு சொல்லி நம்ம வசனத்தை மட்டும் ஓட்டுறமே தவிர நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிற ஒரு பிள்ளையா இருக்கிறோமா? சமூகம் உடனே ஞாபகம் வச்சுருங்க, எல்லாம் சர்ச்சுக்கு போக சொல்கிறேன்ட்டு. கண்டிப்பாக நம்ம சர்ச்சுக்கு போகணும் தான், ஆனால் ஆண்டவருடைய சமூகம் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்காக கொடுக்குற நேரம் தாங்க. நீங்கள் ஏசப்பாவோட கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு சொல்லி ஏசப்பா விரும்புகிறாருங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாருங்களா. உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு நிறைய விஷயம் செய்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க, நிறைய காரியம் பண்ணால் கூட நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா எப்படி கஷ்டப்படுவாங்க. அதே போல் தாங்க நம்ம ஏசப்பா நமக்காக நம்ம வாழ்க்கையில் நாங்கள் நிறைய காரியங்கள் நமக்கு செய்கிறாருங்க. நம்ம எதிர்பார்க்கறதுக்காட்டில் அதிகமாக செய்கிறாரு, ஆனால் நம்ம ஏசப்பா கிட்ட பேச மாட்டோம். இன்றைக்கா நிறைய பேர் பேச மாட்டீங்க, ப்ரேயர் பண்ண மாட்டீங்க, பைபிள் படிக்க மாட்டீங்க. அது தாங்க சொல்கிறேன், இனிமேவாவது கொஞ்ச நேரமாவது பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும். கொஞ்சம் முயற்சி எடுத்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அதிசயமான காரியத்தை இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க, வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.